காலையில் சற்று பலவீனத்தோடு காணப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தி உங்கள் முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய அனந்த கிருபைகளுக்காக நான் அதிகமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த 26வது வருஷத்துக்குள்ள கிருபையா எங்களை நுழைய பண்ணினீர். இந்த ஆரம்ப நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு முன்பாய் நாங்கள் நிற்கிறோம்ப்பா. வார்த்தையை நீர் தந்தீர். இந்த வார்த்தையின்படியே இந்த வருஷங்களிலே நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அடியனை பலப்படுத்தும், வசனத்தின் வாசல்களை ஞாபகமூட்டும். என்னோடும் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை நாங்கள் ஆண்டவரே கையகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை கூட இருக்கட்டும். ரட்சகர் நாமத்தில் ஒன்று நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா. நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் அதிக நாட்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். நான் அதிகமாக இந்த வசனத்தை கொண்டு பல நாட்கள் சிந்தித்தேன். இந்த வசனத்தினுடைய ஆழங்களுக்கு இந்த காலையிலே உங்களை கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவாராக. முதலாவது 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து உன்னை என்ன செய்தேன், அழைத்து வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நம்மை எடுத்தாராம். இரண்டாவது, அதன் எல்லைகளில் இருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறைக்குள்ளே காணப்படுகிற ஒருவர் ஆகிலும் தேவனுடைய அழைப்பை பெறாமல் இங்கே உட்கார்ந்துக்கவில்லை. எல்லாருக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போமானால், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி என்ன செய்யப்பட்டான், அழைக்கப்பட்டார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தவர் நம்மையும் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவர் குறித்த அந்த இடத்திற்கு போகும்படி கர்த்தர் அவனை அழைத்தாராம். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் அல்லது நாம் போய் சேர வேண்டிய ஒரு இடம் ஒன்று உண்டு. அந்த இடம் எது? பரமசியோனுக்கு நாம் போய் சேர வேண்டும், பரலோகத்திற்கு.
அதற்காகத்தான் நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். அப்படியானால் ஆபிரகாமை அழைத்த அதே கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். அதை மறக்க வேண்டாம். இரண்டாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 78:70 வசனத்தை நான் வாசிப்போம். 78ஆம் சங்கீதம் 70 வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். எங்கிருந்து அழைத்தாராம்? கரவலாடுகளின் பின்னாக திரிந்து கொண்டிருந்தவன். வனாந்திரத்தில் திரிந்தவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. எதற்கு? தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை என்ன செய்வதற்கு? மேய்ப்பதற்காக. பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தே என் பரிசுத்த தைலத்தினால். பாருங்க, கர்த்தர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? அபிஷேகம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறவர். சாதாரண ஒரு அபிஷேகம் அல்ல, ஒரு மகிமையின் அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் என்ன செய்திருக்கிறார்? வைத்தவராய் காணப்படுகிறார். அந்த அபிஷேகத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த கிளைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், ஹல்லேலூயா, அவனுடைய தலையின் மேல் என்ன இருக்கிறது? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கிரீடம் சூட்டப்பட்ட நாம் கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் ஏயா நம்மளை தெரிந்து கொண்டார்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிப்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து இருந்தால் இன்னொரு வசனம் இருக்குமா? நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக என்ன செய்திருக்கிறாரா? முன் குறித்திருக்கிறார். 30வது வசனத்தில் வாசித்தோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களைத்தான் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்டவர்கள். எப்பயா முன்குறிக்கப்பட்டோம்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே உலக தோற்றத்திற்கு முன்னே, உலகம் உருவாவதற்கு முன்னேயே நீங்களும் நானும் அவராலே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் காணப்படுகிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இந்த நம்பிக்கை புறஜாதிகளுக்கு உண்டா? இல்லவே இல்லை. அநேகருக்கு இந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஏயா நீங்க
இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, அவர் நன்மை செய்வாருங்க. கர்த்தரின் தரித்திரத்தை மாற்றுவார், என்னை உயர்த்துவார், நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார், உலக பிரகாரமான காரியத்தை தான் சொல்லுவார்கள். ஆனால் தேவன் நம்மை முன்குறித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஹல்லேலூயா! யாருடைய சாயலுக்கு ஒப்பாய்? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார் ஐயா. அதைத்தான் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று. ஹல்லேலூயா! அப்படி அறிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இயேசுவை போல மாறுவேன் ஐயா. இன்றைக்கு அவர் வெளிப்படுகிற நாளிலே கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருகிறவராய் காணப்படுவார். அப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் கிறிஸ்துவுக்கு மரித்திருந்தால் உயிரோடு எழும்புவேன். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது யாரோடு இருப்போம்? இயேசுவோடு கூட காணப்படுவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. மற்றவர்களுக்கும் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரியது! ஆயினத்தான் முதலாவது நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எப்படி இருங்க? ஏனோ தானோ என்று இருக்காதீங்க, அசதியாயிராதேயுங்கள். உங்களுடைய அழைப்பு என்ன? இயேசுவை போல மாற்றப்படும்படியான ஒரு அழைப்பா இருக்கிறது. அந்த அழைப்புக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால உங்களுடைய ஜீவித ஓட்டத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாய் ஓட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் ரோம சபையாருக்கு எழுதும் போது அவர் இவ்விதமாய் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் நம்மை அழைத்த அழைப்பும் என்ன இல்ல? எது மாறும்? வானமும் பூமியும் மாறும். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அதில் மாறாத மற்றொரு காரியம் இங்க வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவை. ஐயா, உங்களை அழைச்சாரே, அந்த அழைப்பு எவ்வளவு மேன்மை தெரியுமா? 2வது, அவர் கொடுத்த கிருபை வரங்கள் எப்படிப்பட்டது? அது மாறாதது. எது மாறினாலும் சரி, என்னுடைய அழைப்பு மாறவே மாறாது. நான் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டேன். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று. ஆனால் அவன் அதையல்ல, அதை பார்க்கிலும் பரமதேசத்தையே அவன் என்ன செய்தான்? விரும்புகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய நாட்டம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதோ, பெரிய வீடுகளை கட்டி அதில் நன்றாய் நாம் சுயித்திருப்பது அல்ல. நமக்கு ஒரு வீடு பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு
உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் பிரயாசப்படுகிறோம், பலவிதமான பாடுகளை அனுபவிக்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்பு நாம் வசனத்தில் வாசித்தோமே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவா. என்னதான் காரியமானாலும் அதற்கு ஒப்பிடத்தக்கவைகள். அவ்வளவு மேன்மையான ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறார், கொண்டு போக போகிறார் என்பதை மறக்க வேண்டாம். நீ அடுத்த ஒரு காரியம் 9வது வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீ என் தாசன் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை உரிமை பாராட்டி அழைக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அவருக்கு நமக்கு என்ன உண்டு, ஒரு உரிமை உண்டு. என்ன உரிமை? ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து. நீ யாருடையவன்? கர்த்தருடையவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கர்த்தருடையவன் ஐயா, நான் கர்த்தருடையவள். ஏன்னா அவர்தான் என்னை சிருஷ்டித்தவர், அவர்தான் என்னை என்ன செய்தவர், உருவாக்கினவர், அவர்தான் என்னுடைய சிருஷ்டி நாயகர். அதனால நான் அவருக்கு சொந்தம். அதனால் தான் உரிமை பாராட்டி சொல்லுகிறார், நீ யாருடையவன்? என்னுடையவன். அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார், நீ என் தாசன் என்று சொல்லி. அந்த தாசனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அங்க வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen thee. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நல்ல கவனிக்கணும். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக. 2:14 இல்லைங்க, 4:14 3:14. ஏன்னா நீங்க எல்லாரும் அங்கங்கே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 3:14 சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து. அடுத்த வசனம், உங்களை எங்கே அழைத்து கொண்டு வந்து? சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வார்கள்? அநேகர் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பராய் இருக்கணும். உங்க இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பராய் இருந்தால் நான் போய் கணக்கு சொல்லணுமே கர்த்தர்கிட்ட. உங்க இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பராய் நான் ஒரு நாள் இருக்கவே முடியாது. அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர் தான் நமக்கு தேவை. அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டவர், அவர்தான் நம்மை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்கிறவர்? மெய்க்கும்படியாய் மெய்ப்பனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டார். 2வது காரியம், நான் உன்னை என்ன செய்யல? வெறுத்து விடவே இல்லை. நீ பாவி என்று உன்னை தள்ளி விடலையா? நீ ரொம்ப மோசமானவன் என்று தள்ளல. அவர் என்ன செய்தார் தெரியுமா? பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே என்ன செய்தார்? கொடுத்தார். அநேகரை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எங்கிருந்து தூக்குனாரா? பயங்கரமான குழியிலே இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் ஐயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும்
துரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே நாம் அவர்களோடு கூட விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன செய்கிறார்கள்? எந்த துன்மார்க்க உலையில? 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த துன்மார்க்க உலையில நாம் என்ன செய்யாதபடிக்கு, விழாதபடிக்கு துன்மார்க்க உலையிலே இருந்து நம்மை தூக்கி எடுத்தார் ஐயா. நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு தகுதி அவர் பார்க்கல. தகுதியற்ற நம்ம தகுதிப்படுத்துகிறவர் தான் நம்முடைய தேவனாய கர்த்தர். அவர் நம்மை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவிதத்தில் நாம் அவருக்கு சொந்தம் என்கிற உரிமை அவருக்கு உண்டு. ஆயினாத்தான் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கண்மணியை போல நம்ம என்ன செய்கிறவர்? காக்கிற தேவன். ஏன்னா நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறபடினால கண்மணியை போல அவர் காக்கிறார். மாத்திரமல்ல, சகரியா 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அவர்கள் நடுவிலே எப்படி இருப்பேன்? மகிமையாயிருப்பேன் என்று சொல்லி நான் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். சுற்றிலும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அக்கினி மதிலாயிருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச மதில் எல்லாம் பல உண்டு. ஆனால் இந்த மதில் யாரால தான் கொடுக்க முடியும்? நாம் ஆராதிக்கிற கர்த்தரால் தான் அக்கினி மதிலாய் நம்மை பாதுகாக்க முடியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் அக்கினியாய் ஒரு மனுஷனை பாதுகாத்தார். வாசிப்போமா? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை. எப்படிப்பட்ட மதில்? அருமையானவர்களே, நமக்கு ஒரு மதில் ஒன்று உண்டு. 26ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் ஒன்று உண்டு, ரட்சிப்பையே அதற்கு என்னவா இருக்கும்? மதிலோ. பாத்தீங்களா? ரட்சிப்பே நமக்கு மதிலும் அரணுமாய் காணப்படுகிறது. அப்ப அக்கினியும் என்னவாய் இருக்கிறது? நமக்கு ரட்சிப்பும் மதிலுமாய் காணப்படுகிறது. ஒரு நாள் நம்மை சத்துருவின் கையில கர்த்தர் விடமாட்டார் ஐயா. எல்லா தீங்குக்கும் நம்ம என்ன செய்கிறவர்? விலக்கி காக்கிறவர். அடுத்தது 2வது காரியம், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். 10வது வசனம் 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த 26வது வருஷத்துடைய வாக்கு தத்தமே இதுதான். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் வசனத்தின் மூலமாய் நாம் வாசிக்கிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை என்ன செய்வாராம்? அங்க வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது அவர் நம்மை பலப்படுத்துவார். 2வது நமக்கு அவர் சகாயம் பண்ணுவார். 3வது அவர் நம்மை என்ன செய்வார்? தாங்குவார். நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுகிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நம்மை குறித்த உரிமை கர்த்தருக்கு இருக்கிறபடினாலே அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலோ நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே அறிக்கை செய்யுங்க, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீ என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு வழித்துறையா என்னோடு கூட வருகிறவர். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:15. 28:15
நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு. பாத்தீங்களா, இங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை என்ன செய்து காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப என்ன செய்வேன், வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. நம்மோடு கூட இருக்கிறவர் இம்மானுவேலராகிய கர்த்தர். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகவே மாட்டார். அவர் எல்லா நாளும் நம்மோடு கூட இருக்கிறவர். நான் சற்று வேகமாய் செல்ல விரும்புகிறேன். 11-12 வசனங்களை வாசிப்ப. இரண்டாவது பகுதி 41-11-12. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் 4 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அவருடைய கிரியை எப்படிப்பட்டது என்பதுதான் இரண்டாவது பகுதி. அவர் நம்மை பாதுகாக்கிறவர். இஸ் அவர் ப்ரொடெக்டர். நம்மை நன்றாய் பாதுகாக்கிறவர். முதல் கூட்டம் என்ன? உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி என்ன செய்வார்கள், லட்சிய அடைவார்கள். ஏன் எரிச்சல் வருது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உலக பிரகாரமான காரியத்தை சொல்லக்கூடாது, வசனத்தை வச்சு சொல்லணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிருகம் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறு. 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? பார்த்தீங்களா, ஏன் எரிச்சல் உண்டாகிறது? மற்றவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தன்னுடைய காணிக்கை என்ன செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. சொந்த சகோதரன் தான். ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் மற்றவனுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை. அதற்குரிய ஆழத்தில் நான் போக விரும்பவில்லை, நேரம் கடந்து போய்விடும். கர்த்தர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்காததற்கு காரணம் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவன் பொல்லாங்கனால் என்ன செய்து உண்டாயிருந்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று 1 யோவானில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால பொல்லாங்கனாகிய காயின், ஆகினால் கர்த்தர் அவனுடைய காணிக்கை என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை. அவன் எரிச்சல் அடைந்தான். 2வது ஒரு மனுஷன் எரிச்சல் அடைந்தான். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருக்கிறது. எனக்கு எப்படிப்பட்டது? எது வரைக்கும்? இன்னைக்கு அநேகருக்கு இப்படிதான் கர்த்தர் மேல எரிச்சலா இருக்கு. கர்த்தர் மேல எரிச்சல் படக்கூடாதுங்க. நல்ல கவனிங்க. வசனத்துல வாசிக்கிறோம், நோவாவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? வெயில் அவன் மேல் பட்டபடியினாலே அவனுக்கு கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடி என்ன செய்தார்? முளைக்க பண்ணினார். ஒரே ராத்திரியில அது முளைத்து நன்றாய் நிழல் கொடுத்தது. அந்த நிழல்ல யோனா என்ன செய்தான்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். கர்த்தர் பார்த்தார், ஒரு புழுவுக்கு கட்டளையிட்டார். அது முழுசும் என்ன செஞ்சிருச்சு? அரித்து போட்டது.
யோனாவுடைய தலையின் மேல் என்ன பட்டது? வெயில் பட்ட உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்தது. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் சில காரியத்தை மாற்றி வைக்கும் போது நமக்கு என்ன வருது? கர்த்தர் மேலேயே எரிச்சல் வருகிறது. யோனாவை கேட்ட கேள்வியை இன்னைக்கு நம்மையும் பார்த்து கேட்கிறார். நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? அவன் சொன்னா, நான் மரண பரியந்த எரிச்சலா இருக்கிறது நல்லது. அதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போன ஆமணக்குக்காக நீ பரிதபிப்பாயானால் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான ஜனத்திற்காக நான் என்ன செய்யாமல் இருப்பேனோ? பரிதபியாமல் இருப்பேனோ? யோனாவை கர்த்தர் எதற்கு அனுப்பிச்சார்? நினிவேல போய் நீ என்ன செய், இன்னும் 40 நாள்ல பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். இவன் போனா பிரசங்கம் பண்ணனா ஒரே ஒரு பிரசங்கம் தான். அந்த நினிவே ஒரு பெரிய ஊர் இல்லை, அந்த 3 நாள் பிரயாண தூரம் தான் காணப்பட்டது. அவ்வளவு ரேடியஸ் சின்னதான ஒரு இடம். ஆனால் பிரசங்கம் நல்ல வல்லமையான பிரசங்கமாய் காணப்பட்டது. எல்லாரும் என்ன செய்தாங்க? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள் என்று கர்த்தர் அவன் கிரியைகளை எல்லாம் பார்த்து, நான் அவர்களுக்கு சொல்லி இருந்த தீங்கை குறித்து என்ன செய்கிறேன்? மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் திரும்பினார். அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த அந்த பொல்லாப்பை, நியாய தீர்ப்பை செய்யாதிருந்தார். அதுதான் யோனாவுக்கு என்னது? எரிச்சல் வந்தது. அவன் சொல்றான், நான் புறப்படும் போதே எனக்கு தெரியா நீர் மனம் மாறுகிறவர் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் கர்த்தர் அவனுக்காக என்ன செய்கிறவர்? இறங்குகிற கர்த்தர். ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க ஐயா, தெரியாதபடிக்கு என் தவறு என் வாழ்க்கையில வந்தது, எனக்கு இறங்கும் என்று கேட்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். அப்ப இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்கிற காரியம், உங்கள் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் என்ன செய்வார்கள்? வெட்கி லட்சையடைவார்கள். கர்த்தர் அதை செய்வார். 2வது கூட்டத்தார் என்ன? உன்னோட வழக்காடுகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மோடு வழக்காடுகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்பு அருமையான சகோதரர் சிலுவராஜ் சாட்சி கொடுத்தார். வழக்காடி கொண்டே இருந்தான் அந்த மனுஷன். கடைசியில் என்ன ஆயிற்று? இந்த வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெட்கத்தை அல்ல உடுத்து வைப்பது, பின்னையோட முகங்களை என்ன செய்கிறவர்? பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்தில் என்ன வாசிக்கும் போது வழக்காடுகிறதை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் என்ன செய்? உன்னோடு வழக்காடுகிறானா, இது வேண்டும் என்று சொல்லுகிறானா, நீ என்ன செய்? விட்டுவிடு. நீ அதனால ஒரு நாள் என்ன செய்ய மாட்ட? நஷ்டமடைய மாட்ட. ஏன்னா உன்னை அழைத்தவர் கர்த்தர், உன்னை ஆசீர்வதிப்பார். 3வது ஒரு கூட்டம், உன்னோட போராடினவர்கள். பல விதங்களிலே நம்மோடு கூட போராடுகிற எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர் அல்ல, அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. 4வது ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு கூட அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். நம்மோடு யுத்தம் பண்ணுவார்களா? யுத்தம் பண்ணுவார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 1:19.
அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உன்னை ரட்சிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆயினால யார் யுத்தம் பண்ணினாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். ஆயினால் தான் நாம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோன் படையெடுத்து வந்தபோது 600 பிரதான ரதங்களோடு மற்ற ஏராளமான ரதங்களோடு கூட அவன் கடந்து வந்தான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்காக என்ன செய்தாராம், யுத்தம் பண்ணினார். இது அவங்க சொல்லல, யார் சொல்லுகிறது? அவனுடைய எதிராளிகள் சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தை வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அங்கே 25வது வசனம். அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று ஹல்லேலூயா எகிப்தியருக்கு விரோதமாக என்ன செய்கிறார், யுத்தம் பண்ணுகிறார். ஐயா, இந்த காலை வேளையில என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். காரணம், உனக்காய் சர்வ வல்லவர் எழுந்து என்ன செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இனி 3வது காரியம், நான் சற்று வேகமாய் நான் போகும்படியாய் நான் விரும்புகிறேன். 3வது காரியம் அங்கே 13ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணை நிற்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை குறித்து உரிமை பாராட்டினார், நீ என்னுடையவன், என் தாசன் என்று சொல்லி. 2வது காரியம் பார்த்தோம், நம்மை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி. 4 கூட்டத்தாரிடத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறவர் என்று சொன்னேன். 3வது காரியம், கர்த்தர் நமக்கு யாராயிருக்கிறார், துணையாய் காணப்படுகிறவர், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பு சகோதரி வாசித்தார்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யாரையா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா? நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் அவர் என்னுடைய பட்சத்தில் காணப்படுவார். எனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்கவே வாய்க்காதையா. அதில் அவர் சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். ஐயா, எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். ஐயா, அவர் என்னை கைவிடவே மாட்டார். He's holding my right hand. He never left me. ஒரு நாள் என்னை விட மாட்டார். ஐயா, அவர் என்னை பிடித்திருக்கிறவர், சர்வ வல்லவர். நான் அவர் கரத்தை பிடிச்சிருந்தா ஆபத்தை கண்டு பிரச்சனையை கண்டு நான் கைவிட்டுருவேன். ஆனா அவருக்கு தெரியும், அவர் தம்முடைய வலது கரத்தை கொண்டு நம்முடைய வலது கரத்தை என்ன செய்கிறார், பிடிக்கிறவரா இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, பேதுரு சமுத்திரத்தில் யாத்திரையாய் சீஷரோடு கூட போகிறார். இயேசுவோ அங்கே மலையிலே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 4ஆம் ஜாமத்தில் அவர் கடல் மீது என்ன செய்தாராம், நடந்து வந்தார். இவர்கள் எல்லாரும் ஆவேசம் என்று பயந்து அலறுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் பேதுரு பேசுகிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் ஜலத்தின் மேல் நடந்து வர என்ன செய்யும், கட்டளையிடும். இயேசு ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை தான் சொன்னார், வா என்றார். பேதுரு படவை விட்டு இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போனார்.
திடீரென்று அவனுக்கு என்ன செய்தது? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு அவன் பயந்தான், ஆழத்தில் அமிழத் தொடங்கினான். இயேசு விட்டுட்டாரா? நீ என்னை விசுவாசிக்கல, அதனால் நீ அமிழ்ந்து அப்படியே போப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரா? இல்லை, அவர் அமிழ விடுகிறவர் அல்ல, அவர் உங்களை தூக்கி விடுகிறவர். தம்முடைய கரத்தை நீட்டினார், பேதுருவை தூக்கி அந்த ஜலத்தின் மேல் நிற்க வைத்து மீண்டுமாய் அதே ஜலத்தில் நடக்க வைத்து படவு ஏறினார்கள். வசனம் சொல்கிறது, காற்று அமர்ந்தது. அவர் படவிலே ஏறினால் காற்று அமருமையா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் சால்விங் ஒரே ஒருவர் உண்டு. நம்முடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ற அவர் தான் நம்முடைய படகிலே காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரு ஐயா, நீர் என்னோடு கூட இருப்பீரானால் நான் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, 16-17 வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:16-17. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. 20வது வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் பார்த்தீங்களா? யாரா? வலது கரத்தில் யார் காணப்படுகிறது? சபையினுடைய தூதர்களை கர்த்தர் வலது கரத்தில் வைத்திருக்கிறார். அவர்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் காணப்படுகிறார்கள். நான் அதை இப்படி சொல்லுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? அங்கே 3வது வசனத்தை வாசி. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். யாரை போல? யாருங்க? அநேகரை நீதிக்கு. நீதினா என்னது? பரலோகத்திற்கு உட்படுத்துறவர்கள், பரிசுத்தத்திற்கு உட்படுத்துறவர்கள். யாரோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? நட்சத்திரங்களை போல. நட்சத்திரம் என்ன செய்யும்? போன வாரம் தானே கிறிஸ்துமஸ் கொண்டாடுனீங்க. வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றிட்டு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளை எங்கே கொண்டு வந்துச்சு? இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு வந்து அவர்களை விட்டது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு வழி காட்டுறோம்? நம்ம காட்டுற வழி சரியான வழிதானா? நாம் வழிகாட்டுகிற நட்சத்திரங்களாய் நாம் சோபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். 2வது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் யாருடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார்? நம்முடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவையா. இந்த 26வது வருஷத்துல நமக்கு முன்பதாக என்ன கோணல் இருந்தாலும் அதை செவ்வைப்படுத்துகிற நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். அடுத்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று
நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்பட புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாய் யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோ உனக்கு நாமத்தை தரித்த, இந்த நாமம் அல்ல, பெயரை நான் உனக்கு தரித்து இருக்கிறேன். சில பேர் கடன் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, நாமம் போட்டுருவாங்க. அந்த நாமம் அல்ல, இந்த நாமம் விசேஷித்த நாமத்தை நம்முடைய நெற்றியில் அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறவராய் காணப்படுகிறார். அந்த நாமம் என்ன எழுதுகிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை விதமாயிருக்கும். வாசிப்போமா? நான்காவது வசனம். இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கு விளங்கினது. அவர் என்னை பார்த்து ஏமா அதானா ஒரே நிமிஷம் நான் மாத்தி சொல்லிட்டு நான் எனக்கு தெரியல, மன்னிக்கணும். 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் நான் தான் மாத்தி. கர்த்தர் அவனை நோக்கி நகரம் இங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம். நம்ம நெற்றியில் அடையாளம் போட்டிருக்காரா? யாருடைய நெற்றியில் அடையாளம் போடுகிறவர்? அங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த மனுஷனுடைய நெற்றிகளில் என்ன செய், அடையாளம் போடு. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை அருவருப்பு. சொந்த தகப்பன பிள்ளைகளே கொன்று போடுகிறாள் சொத்துக்காக. நீ எத்தனையோ சொல்ல, அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு விசுவாசியுடைய ஜீவிதத்தில் கர்த்தர் நெற்றியில அடையாளம் போட விரும்புகிறார். தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறோமா? சீயோன் குமாரத்தின் மதிலே நீ என்ன செய்ய, எழுந்திரு. ராத்திரியிலே முதல் சாமத்திலே என்ன செய், கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை என்ன செய், தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை அவருக்கு நேராக என்ன செய். இந்த காலை வேளையில நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கிற ஜனத்திற்காய் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் திறப்பிலே நிற்கிறோமா? ஆண்டவரே, என்ன ஆசீர்வதியும், எனக்கு நல்ல சுமந்தாங்க, என்ன நல்லா பார்த்துங்க, என் பிள்ளைகளை நல்லா வச்சுங்க, அவங்க நல்லா படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். நான் அதுக்கெல்லாம் எதிராளி அல்ல. அருமையான உன் பக்கத்து வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாதபடிக்கு, உன் எதிர் வீட்டில் கர்த்தரை அறியாதபடிக்கு காணப்படுகிறார்களே, அவர்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? பெருமூச்சு விடுகிறோமா? நெற்றியிலே அந்த அடையாளம் போட்டபடியினாலே கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தூதனை அனுப்பினார். நெற்றியிலே அடையாளம் இல்லாத எல்லாரையும் என்ன செய், பட்டயத்தினாலே வெட்டி போடு என்று கர்த்தர் சொல்கிறார். 6வது வசனத்தை வாசிப்போமா? முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் பார்த்தீங்களா? யாரை கொண்டு போட சொன்னாரு? நெற்றிகளிலே அடையாளம் இல்லாதவர்களே. நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய நெற்றியில ஒரு அடையாளம் தேவை. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியன்
தன் நெற்றியிலே ஒரு நெற்றி பட்டத்தை கட்டியிருப்பார். என்ன பட்டம் தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற நெற்றி பட்டம். இன்றைக்கு நாம் கர்த்தருடையவர்கள் என்று நம்முடைய ஜீவிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? சகரியாவின் புஸ்தகத்தில் அந்த குதிரைகளின் மணியிலே பரிசுத்தம் என்கிற நாமம் காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிறோமா? ஆண்மையான வேளையில கர்த்தர் நமக்குரியவராயிருக்கிறார். வசனத்தில் வாசித்தோம். சூலமித்தி சொல்லும் போது சொல்கிறார், நான் நேசருடையவர், அவர் என்னுடையவர். 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன்னத பாட்டு மன்னிக்கணும், 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. 6:2 தோட்டங்களில் மேயவும் மூணுங்கை வாசிங்கம்மா. லீலி புஷ்பங்களை கொய்யவும். 3வது வசனம்மா, நான் என் நேசருடையவள். என் நேசர் யாருடையவர்? நாம் அவருடையவர்களாய் காணப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். 4வது காரியத்துக்குள்ள நான் வருகிறேன். 41ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குறேன். நீ மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கு. பாருங்க, இங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே. இங்க ஏதாவது பூச்சினாவது இருக்கு? பூச்சிக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? பூச்சியே பார்க்கறது இல்லையா? ஒருத்தருமே பார்க்காத மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கீங்க. பூச்சிக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கா? இது தெரியாதாக்கும். பூச்சிக்கு என்ன இருக்கு? ரக்கை இருக்கு. தொட போனா போதும், என்ன செய்யணும்? பறந்து போயிடும். ஆனா இங்க தமிழ் வேதாகமத்தில் யாக்கோபு என்னும் பூச்சியேன்னு சொல்றாரு. ஆங்கில வேதாகமத்தில் ஓ வாம் ஜேக்கப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாம்னா என்னது? புழு பார்த்துருக்கீங்களா? அதைவாது பார்த்துருக்கீங்களா? புழுவுக்கு எதிர்த்து நிற்க என்ன இல்லை? பலனே. மண்புழு எத்தனையோ தோண்டினா எடுக்கிறாங்க, அது ஒன்றும் எதிர்த்து நிற்கிறதே இல்லை. நீங்கள் எறும்பை பிடிச்சிங்கன்னா உடனே உங்களை கடிச்சு போடும். ஆனால் இந்த புழு என்ன செய்யாது? யாதொரு தீங்கு செய்யாது. அந்த புழுவை கர்த்தர் உருமாற்றம் செய்கிறாராம். அடுத்து அந்த வசனத்தில் பாருங்க, இதோ போரடிக்கிறது யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உன்னை என்ன செய்யறேன்? அடுத்த வசனத்துல, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குறேன். கர்த்தர் என்னவா மாற்றுறாரா? ஒரு பெரிய மிஷனரியாய் மாற்றுகிறார். ஒரு பெரிய மிஷினா கர்த்தர் மாற்றுகிறாரா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த மலைக்கு குறுக்கு வழியில் போனால், இந்த இப்படியே நேராக அந்த பள்ளத்தை விட்டு ஏறி இறங்கினா அங்கே கல் உடைக்கிற இயந்திரம் இருக்கும். இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் தூக்கி அதில் போடுவாங்க. வெளியே வரும்போது இத்தினோடு ஜல்லியாக வெளியே வரும். ஏன்? அந்த எந்திரத்துக்கு என்ன உண்டு? எதையும் அரைக்கிற வல்லமை உண்டு. ஏங்க அதுக்கு போகணும்? நீங்கள் மாவரைக்கு போயிருக்கீங்களா? மாவு மிஷின் கடைக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்க? அரிசியோ கோதுமையோ கொடுக்குறீங்க. அவன் ஒரு இடத்துல கொட்டுறான், அங்கே ஒரு பை இருக்குது, அந்த பைக்கு அடியில் உங்கள் பக்கெட்டையோ பாத்திரத்தையோ வைக்கிறீங்க. என்னவா வருது? மாவா வருது. எப்படி? உள்ளே இருக்கிற மெஷின் என்ன செய்யுது? அரைத்து விடுகிறது, உருமாற்றம் செய்கிறது. அதே போல கர்த்தர், நீங்கள் பலவீனராய் இருக்கலாம், எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களாய் இருக்கலாம், ஒன்று செய்யக்கூடாதவர்களாய் காணப்படலாம்.
ஆனால் கர்த்தர் உங்களை வல்லமையுள்ள ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறார் ஐயா. எதற்கு தெரியுமா? அவருடைய களத்திலே கர்த்தரால் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு கர்த்தர் உருமாற்றம் செய்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! அதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அங்க வசனம் சொல்லுகிறது, நீயோ கர்த்தருக்குள் என்ன செய்து களி கூர்ந்து இருக்காங்க. வசனம் 15வது வசனம், 16வது வசனம், நீ அவைகளை தூற்றுவாய், காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து. கர்த்தர் உங்களை என்ன செய்கிறவர்? களிகூற பண்ணுகிறவர். களிகூற பண்ணுவார்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அநேக சாட்சிகளை கேட்டோம். கடந்த வருஷ வாக்குத்தத்தத்தை கர்த்தரின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் என்னத்தை செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். இது நிமித்தம் நாம் என்ன செய்திருக்கிறோம்? மகிழ்ந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டு. கர்த்தர் உங்களை களிகூற பண்ணுகிறவர். துக்கத்தில் இருக்கிற உங்களை, தோல்வியின் முகத்தில் காணப்படுகிற உங்களை ஜெயத்தின் பாதையில நடத்துகிறவர். அன்னாளுடைய வாழ்க்கையில அவள் பயங்கரமான நிந்தை அனுபவித்தாள். கர்த்தரிடத்தில் பொறுத்துணையோடு ஜெபம் பண்ணினாள். கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அவளை என்ன செய்தார் தெரியுமா? களிகூற பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் யாருக்குள்ளே களி கூறுகிறது? கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கர்த்தர் உங்களை களி கூற பண்ணுகிற நாட்கள் இவைகள். ஏன்னா அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஐயா. அவர் உங்களை களி கூற பண்ணுவார். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். இன்னும் சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து. யாருக்கு களி கூறுதல் உண்டு? நீதிமானுக்கு களி கூறுதல் உண்டு. மெய்யாக கர்த்தர் நீதிமானுக்கு பூமியில என்ன செய்வார்? நியாயம் செய்வார். நியாயம் செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்று அவர் என்ன செய்வார்? மனுஷன் சொல்லும்படியாய் கர்த்தர் செய்வார். அதனால நீதிமானை களிகூற பண்ணுகிறவர் கர்த்தர். வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தார். எப்படிங்க? அவரே அவர்களுக்கு என்ன செய்தாரா? யுத்தம் பண்ணார். எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற எத்தனை பேர் உண்டு? தூங்கிட்டீங்களா? எத்தனை பேருக்கு கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்யணும்னு நான் கேட்டேன். அப்ப கூட புரிஞ்சுக்கல. இன்னும் எத்தனை பேருக்கு கர்த்தர் யுத்தம் செய்யணும்னு விரும்புறீங்க? கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் ஐயா. யோசபாத்துக்காய் கர்த்தர் யுத்தம் செய்தபடினாலே கர்த்தர் அவனை என்ன செய்தார்? கர்த்தருக்குள் களிகூற பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. நீ அடுத்த காரியத்தை நாம் வருவோம். அங்க வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி. இந்த 16வது வசனத்துடைய கடைசி பகுதி. கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே என்ன செய்வார்கள்? நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? தர்மியான விடியற்காலை நேரத்துக்கு நேராக நாம் போகிறோம். எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? சங்கீதம் 27ல் வாசிக்கிறோம். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை, என்ன நாமம்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை மேன்மை பாராட்டும்.
ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து பாத்தீங்களா? அவர் என்னத்தை செய்கிறவரா? அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தரையா. உங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போதுமானவர். அவரை குறித்து நீங்க என்ன செய்வீங்க? மேன்மை பாராட்டுவீங்க. இன்னொரு மேன்மை பாராட்டல் ஒன்று உண்டு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய 3 காரியம். ஒன்று, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இரண்டாவது, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் அவர் என்பதை அறிந்து என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். கடைசியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். 41:17 வசனத்தை வாசிப்போம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஐயா அப்படின்னு யாராயிலும் இந்த அறை வீட்டுக்குள்ள சொல்லுவீங்களானா? இந்த அருமையான நாளில் உங்களோடு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வாரையா. உங்களை சேர்த்துக்கொள்ள ஒரு நல்ல ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். என் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகி நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன். எதுவரைக்கும் கைவிட மாட்டார்? 5 காரியத்தை மட்டும் 5 வசனத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் எதுவரைக்கும் கைவிட மாட்டாரா? உனக்கு சொன்னதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு சொன்னது நிச்சயம் நிறைவேறியே ஆகும். அவர் ஒரு நாள் பொய் சொல்லுகிறவர், மனமாறுகிறவர் அல்லையா. அவர் எனக்கு நிச்சயமாய் சொல்லி இருக்கிற வாக்கு பண்ணினதை வாக்கு மாறாத கர்த்தர். இஸ்ரவேலுக்கு அவர் பொய் சொல்லுகிறவர் அல்லையா. நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். 89ஆம் சங்கீதம் வாசிப்போமா? ஒரே ஒரு வசனம் அங்கே 89ஆம் சங்கீதம் வாசிங்களே. 35வது வசனம். ஒரு விசையன் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு தாவீதுக்கு நான் எத்தனையோ முறை இதை சொல்லியிருக்கேன். யாருக்கு கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் யாரை கண்டுபிடித்தாரோ, யாரை அபிஷேகம் பண்ணினாரோ, யாரை மெய்ப்பனாய் உயர்த்தி வைத்தாரோ, ராஜாவாய் மெய்ப்பனிலிருந்து ராஜாவாய் உயர்த்தி வைத்தாரோ, அவனை கர்த்தர் என்ன செய்யலையா? அவனுக்கு பொய் சொல்லவே இல்லையா? உங்களுக்கு பொய் சொல்லுவாரா? ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனமாற ஒரு மனுப்புத்திறனும் அல்லவே. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருப்பது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எதுவரைக்கும் கைவிட மாட்டார். நீ உயிரோடு இருக்கும்
நாளெல்லாம் உன்னை நான் கைவிடவே மாட்டேயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். மூன்றாவது காரியம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 28:20. வேகமா. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ செய்து தீர மட்டும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார் ஐயா. உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை நிச்சயமாய் முடிக்கிறவராய் காணப்படுவார். நீங்க அஸ்திவாரம் போட்டீங்களா? வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஒரு இடத்தை வாங்க நீங்க பிரயாசப்படுறீங்களா? அது கர்த்தர் வாங்கும்படிக்கு உதவி செய்வார். இந்த வருஷத்துல கர்த்தர் எல்லா நன்மையும் செய்வார் ஐயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது சகரியாவின் புஸ்தகத்தில் செருபாபேலுடைய கைகள் இதற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே அதை என்ன செய்யும்? செய்து முடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால உங்களை கொண்டு என்ன காரியத்தை கர்த்தர் துவங்கினாரோ அதை செய்து முடிப்பார். 4வது காரியம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒரு கண்டிஷனோடு கூட கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன கண்டிஷன்? நீங்க பண ஆசை, பணம் தேவை, ஆனா என்னத்தை செய்யாதே, பணத்தின் மேல் ஆசை வைக்காதே. பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படிப்பட்டது? வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அநேக வேதனைகளாலே தங்களை உருவ விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார். அதனால பண ஆசை வேண்டாம். அப்ப கர்த்தர் கூடவே இருப்பார். கடைசியாய் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8வது வசனத்தை வாசி. உபாகமம் 31:6-8. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் தேய்க்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகினாலே அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எதற்கு? உங்கள் எதிராளியை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நம்முடைய எதிராளி யார்? சொல்லுங்க. பிசாசு தானா? உண்மைதானா? அவனுக்கு எதிர்த்து நிற்கிறோமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்க திராணி உள்ளா இருக்கணும். யா ஜெபத்தில் உறுதியா இருந்தால் தான் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா அவனோடு கூட எதிர்த்து நிற்பது கூடாத காரியம். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன்? பிசாசு எப்படிப்பட்டவங்க? 2 கொம்பு இருக்கு, பல்லு இப்படி நீட்டிட்டு இருக்கும். அப்படியா? இந்த ராத்திரில சொல்லாதீங்க ஐயா, பயமா இருக்கு. அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் தந்திரக்காரன். யாரு? பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. ஏவாளை தன் தந்திரத்தினாலே என்ன செய்தான்? வஞ்சித்தானே. தந்திரமாய் நுழைகிறவன் தான் பிசாசு. அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து அவனுக்கு விரோதமாய் நிற்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? இவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, வசனத்தை கேட்டீங்க, எழுந்திருப்போம். 5 காரியங்களை தர்மியான ராக்காலத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் நீங்கள் கேட்டீங்க. 1,
கர்த்தர் உங்களை குறித்து உரிமை பாராட்டி அழைக்கிறார், நீ என் தாசன் என்று சொல்லி. இரண்டாவது, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். 4 கூட்டத்தாருக்கு நம்மை பாதுகாக்கிறார். மூன்றாவது காரியம், அவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். 4வது காரியம், அவர் நம்மை உருமாற்றம் செய்கிறவர். 5வது காரியம், அவர் நம்மை கைவிடாதவர். இப்படி செய்கிறவர் யார் தெரியுமா? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் இப்படி சொல்லுகிறார் ஐயா. அவர்தான் உங்களை குறித்து உரிமை பாராட்டுகிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்கு துணை நிற்கிறார். அவர் உங்களுக்கு செய்கிற காரியம் கைவிடாதபடிக்கு காணப்படுகிறவர். மாத்திரமல்ல, உங்களை உருமாற்றம் செய்கிறவர். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட திட்டவட்டமாய் நீர் பேசியிருக்கிறீர். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஐயா. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டு உமக்கு சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க உதவி செய். நீர் என் தேவன் என்று சொல்லி நாங்கள் உரிமை பாராட்ட, நீர் எங்களை குறித்து உரிமை பாராட்டுகிறீரே, நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என் தாசன் என்று சொல்லுகிறீரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களுக்கு துணை நிற்கிறவர், எங்களை உருமாற்றம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, எங்களை கைவிடாதவர். இந்த வாக்கு தத்தங்களினாலே நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும். இந்த 26வது வருஷத்துல எல்லாவற்றையும் எதிர்கொள்ளத்தக்கதான பலத்தையும் சத்துவத்தையும் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஜெயத்தோடு இந்த வருஷத்தை கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். நம்முடைய கிருபை சூழ்ந்து இருக்கட்டும். ரட்சகர் இயேசு.